மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் குடும்பத்தில் குழப்பத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மீனம் ராசிக்காரங்க மனதை வைத்து வாழ்பவர்கள். அவங்களுடைய சந்தேகத்தையோ எதிரில் இருப்பவர்கள் குணத்தை வைத்தும், எதிரில் இருப்பவர்கள் உங்களுக்கு துரோகமே செய்தாலும் அவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து பேசினால் நீங்கள் போய் பேசுவீங்க. எதையும் மனதிற்குள் வைத்துக் கொள்ள மாட்டீங்க. அந்த அளவுக்கு தூய்மையான ஒரு எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் இந்த மீனம் ராசி அன்பர்கள். அது அனைவருக்குமே நிச்சயமாக தெரியும். நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பதை நீங்களும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் பல நேரங்கள்ல அவங்களுடைய அறிவை விட உணர்வுகளை அதிகமாக நீங்க நம்புவீங்க. உங்களுக்குள்ள மனது சொல்வதையும் நீங்க கேட்க மாட்டீங்க. உணர்ச்சிகரமாக ஏற்படக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பி வாழ்க்கைக்குள்ள ஏமாந்த தருணங்கள், அதுவும் சில மனிதர்களால் ஏமாந்த தருணங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இதுவரைக்கும் இருக்கும். குடும்பத்தில் எடுக்கப்பட்ட சில முடிவுகள் முழுமையான யோசனைக்கு பதிலாக உணர்ச்சியின் அடிப்படையில் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அதை வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்றோ, யாரையும் காயப்படுத்தக்கூடாது அல்லது அன்பை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுத்த முடிவுகள் பின்னர் குடும்பத்தில் குழப்பத்தை இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து தேவையில்லாத மனப்பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீங்கள் அனுபவித்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்றாகவே தெரியும். ஆரம்பத்தில் நல்லதாக தோன்றிய விஷயங்களும், நல்லதாகவே பழகிய சில உறவுகளும், ஏன் உங்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் கூட ஆரம்பத்துல எல்லாமே அவங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த நபர்கள் அனைவருமே காலங்களும் நேரங்களும் மாற மாற அவங்களின் சுய உருவங்களும் அவங்களுடைய சுய ரூபங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். ஆனால் அது ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. காலப்போக்கில் அது பலரையும் பாதித்திருக்கும். நீங்கள் அது நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த 5 அல்லது 10 நபர்களுக்கோ நீங்கள் அறிமுகப்படுத்தியிருப்பீங்க. உங்களால் உங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அந்த ஒரு நபரால் உங்களை நம்பி பழகிய நபர்களுடைய வாழ்க்கையும் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கோபங்களும் வருத்தங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனால அப்போது கொஞ்சம் யோசித்திருந்தால் நல்லதாக இருந்திருக்கும் என்ற ஒரு வருத்தம் உங்களுடைய மனதிற்குள் உருவாகி இருக்கும். அந்த ஒரு வருத்தத்தை இன்னமும் சரி செய்ய முடியாமல் நீங்கள் மனதிற்குள் அதனை போட்டு காயப்படுத்தி கொண்டே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது நடந்திருக்கா என்பதை நீங்கள் கூறவும். அடுத்ததா, மீனம் ராசிக்காரங்க என்பது இயற்கையிலேயே நீர் தத்துவ ராசி என்பதால் நீங்கள் புத்தியால் யோசிப்பதை விட இதயத்தால் யோசிப்பது அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாயின் ஆதிக்கமோ அல்லது லக்னத்தில் ராகுவின் நிழல் சஞ்சாரமோ ஏற்படும் போது நீங்கள் கோபத்திலோ அல்லது அதீத பாசத்திலோ எடுக்கக்கூடிய உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் குடும்பத்துல பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதை நீங்கள் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய கிரக நிலைகளாலும் உங்களை சுற்றி சுற்றி வரக்கூடிய காலச்சக்கரத்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் கூட மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி அது தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கும். அவசரப்பட்டு ஏன் இப்படி நான் ஒரு வாக்கு கொடுத்தேன் அல்லது ஆலோசிக்காமல் ஏன் இந்த பண பரிவர்த்தனையை நான் செய்து விட்டேன் என்று குடும்பத்தினர் உங்களை கேள்வி கேட்பார்கள். ஆனா நீங்க அந்த ஒரு செயலை செஞ்சிருப்பீங்க. ஆனா அதனை பார்த்த குடும்பத்தில் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா, குடும்பத்துல பெரிய மனுஷன் நாங்க எதுக்கிறோம் அப்படின்னு உங்களை அவமானப்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமாகத்தான் செய்திருப்பீர்கள். இருந்தாலும் அதில் கெட்டது நடக்கும் என்று தெரிந்திருந்தால் ஒருபோதும் அதில் காலை எடுத்து முன் வைத்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில மனிதர்களை நம்பி நம்பி நீங்கள் ஏமாந்த தருணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அது உங்களுக்கும் நன்றாகவே தெரிந்து கொண்டுமே தான் இருக்கும். தசா புத்தியில் நடக்கும் பலவீனமான அந்தரங்கங்கள் உங்களது நிதானத்தை இழக்க செய்வதால் நீங்கள் நல்லெண்ணத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட குடும்பத்தின் அன்றாட அமைதியை குலைத்து எல்லாரையும் ஒருவித இக்கட்டான சூழலில் உங்களை தள்ளிவிட்டு கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது
மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உத்தியோக பணிகள்ல சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அந்த உத்தியோக பணிகளினால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒருபடி அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்லது நடந்த உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளானது உங்களுக்குள்ள உண்டாகும். நீண்ட நாள் சேமிப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணங்கள் இந்த ஒரு நாளில் நிறைவேற்றப்படும். இதில் சேமித்தால் அதிக லாபங்கள் கிடைக்கும். அதை எப்படி செய்ய வேண்டும், யாரை நம்பி முதலீடு செய்ய வேண்டும் என்று எல்லா விதமான கருத்துக்களுக்கும் இந்த ஒரு நாளில் தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். பெரியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆரோக்கிய செயல்களில் கவனமாக நீங்கள் நடந்து கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கும் ஒரு முழு தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். ஆனால் அதனை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏதேனும் வாய்ப்புகள் கையில் கிடைத்தால் அதனை தவறவிடாமல் அதனை எப்படி நம்முடைய கையில் வைத்துக்கொண்டு பாதுகாக்க வேண்டுமோ அதன்படி நீங்கள் பாதுகாத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய மனதில் இருந்த காயங்கள் ஆறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. மீனம் ராசிக்காரங்களின் மனம் மிகவும் மென்மையானது. அது அனைவருக்கும் பழகக்கூடிய அனைவருக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். மற்றவங்க எளிதாக மறந்துவிடக்கூடிய விஷயங்களை கூட இவர்கள் பல ஆண்டுகள் மனதில் வைத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், குடும்பத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் மற்றும் சொல்ல முடியாத மனவேதனைகள் நீண்ட காலமாக உங்களை வாட்டி வதைத்து கொண்டுமே தான் இத்தனை நாட்கள் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மனக்காயங்கள் மெதுவாக ஆறத் தொடங்க போகிறது. உங்களை காயப்படுத்தியவர்கள் மன்னிக்கக்கூடிய மனநிலை இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். வாழ்க்கை பழைய காயங்களை நினைத்து வாழ்வதற்காக கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய மகிழ்ச்சிகளை உருவாக்குவதற்காகத்தான் என்பதை நீங்கள் உணரத் தொடங்க வேண்டும். அதனை உணரத் தொடங்கினால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதனால மனமானது இலகுவாகி புதிய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த புதிய நம்பிக்கையால் எல்லாமே உங்களுடைய கையில் கூடியும் வரும். ஆனா அந்த மீனம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய மென்மையான நீர் தத்துவ ராசியாக ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். கடந்த காலங்களில் 8ஆம் வீடு மற்றும் லக்னத்தில் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் சஞ்சாரத்தாலும் பாதக அந்தரங்கங்களாலும் நீங்கள் அனுபவித்த துரோகங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் அவமானங்கள் உங்களது ஆழ் மனதில் ஆறாத வடுக்களாகவும் மனக்காயங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேங்கிக் கொண்டேத்தான் இருக்கிறது. அது உங்களுக்குள்ளும் நன்றாக தெரிந்து கொண்டேத்தான் இருக்கும். தற்போது ராசிநாதன் குரு பகவானின் சுபத்துவத்தாலும் கால புருஷனின் சுப அந்தர அமைப்புகளாலும் உங்களது மனதில் இருந்த காயங்கள் அனைத்தும் முழுமையாக ஆறி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய மனதுக்குள்ள தேடி கொடுக்கும். நம்ம ஏமாற்றியவர்களை நினைத்து ஏன் நாம் அழ வேண்டும் என்ற ஞானமும் பக்குவமும் உங்களுக்குள்ள பிறந்துவிடும். கடந்த கால கசப்பான நினைவுகளை முற்றிலுமாக மறந்துவிட்டு நிகழ்காலத்தை ஒரு புதிய எனர்ஜியோடு நீங்கள் அணுக தொடங்கி விடுவீங்க. மன அழுத்தம் நீங்கி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு விதமான நிம்மதியும் மன லேசான உணர்வும் உங்களுக்குள்ள உங்களுடைய இதயம் நிச்சயமா தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இந்த மீனம் ராசியில பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக நடந்து கொண்டால் மட்டுமே அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான ஒரு நாளால் இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதெல்லாம் நான் கூறியது நடக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.